செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. அவரு தாவேகாவுல இணையலாம் அப்படின்னு ஒரு தரப்பும், திமுகவுல இணையலாம் இன்னொரு தரப்பும் சொல்றாங்க. செங்கோட்டையன் அவ்வளவு பெரிய க்ரௌட் புல்லிங் ஃபேக்டர் கிடையாது. அவர் வந்து விலகுனது அவ்வளவு பெரிய இழப்பு கிடையாது அப்படின்றது அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, செங்கோட்டையன் அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நன்கு அறியப்பட்ட ஒரு தலைவர். அதாவது அதிமுகவுல ஒரு மூத்த தலைவர். எம்ஜிஆர் காலகட்டத்தில இருந்து அவர் இருக்கிறார். அதே போல அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அவருடைய கட்சி செங்கோட்டையனுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது அந்த கட்சிக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது. காலப்போக்கில் வேணும்னா செங்கோட்டையன் வந்து பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து தொண்டர்கள் பலமோ தொண்டர்களுடைய ஆதரவோ அவருக்கு இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் அப்படின்றது இருக்கு. ஒரு 10 டைம் வந்து அவர் ஒரு எம்எல்ஏவாக ஜெயித்திருக்கிறார். தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொங்கு பகுதியில அவர் வந்து ஒரு ஒரு ஃபேக்டராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மிகப்பெரிய சமூகத்துடைய ஆதரவும் அவருக்கு இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு கொங்கு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்துடைய ஆதரவும் அவருக்கு ஒரு வகையில இருக்கிறது அப்படின்னும் போது, இப்ப செங்கோட்டையனுடைய ஃபேக்டர் அப்படின்றது அவர் ஒரு சிங்கிள் பர்சன் அப்படின்னு நம்ம வந்து இந்த தருணத்துல பார்க்க முடியாது. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட மாட்டார் அப்படின்னா வந்து எல்லா அதிமுகவினரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரி எல்லாம் ஒரு முடிவை அவர் எடுத்துட மாட்டாரு. இபிஎஸ் அவர் எவ்வளவு பெரிய ஒரு சீனியர் லீடர், அவருடைய ஸ்டேச்சர் என்ன, திடீர்னு அவரை நீக்கிற முடியுமா, அவர் ஒரு ஆன்டி இபிஎஸ் பொசிஷனை எடுத்தாருன்றதுக்காகவே அவர் அப்படி பண்ணிட முடியுமா அப்படின்ற அந்த கேள்விகள் அப்படின்றது பலருக்கு மனசுல இருந்துச்சு. ஆனால் பசும்பொன்ல அவர் போய் வி.கே. சசிகலா அவர்களை சந்தித்தது, ஓபிஎஸ் அவர்களை சந்தித்தது, டிடிவி தினகரனோட சந்தித்தது, ஒரே வேன்ல வந்தது, இது எல்லாமே வந்து ஒரு காரணமாக அமைந்து விட்டது அவரை கட்சியில இருந்து நீக்கிறதுக்கு. இபிஎஸ் வந்து தனக்கு எதிராக யாரும் அந்த கட்சியில் இருக்கக்கூடாது. இந்த கழக குரல்கள்லாம் வந்து ஓபிஎஸ் வெளியேற்றதுக்கு பிறகு டிடிவி தினகரன், சசிகலா எல்லாரையும் வெளியேற்றிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இப்ப செங்கோட்டையன் புது பிரச்சனையாக இருக்கிறார் அப்படின்னும் போது அதை வந்து எப்படி நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாரு. செங்கோட்டையன் அவர்களே அதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்து விட்டார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சோ அந்த ஒரு சம்பவத்தை வைத்து அவரை கட்சியிலிருந்து திரு இபிஎஸ் அவர்கள் நீக்கிவிட்டார். இப்ப அடுத்தது நீக்கினதுக்கு பிறகு செங்கோட்டையனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு, அதாவது அவருடைய நீக்கமே வந்து செங்கோட்டையன் எதிர்பார்க்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டத்துக்கு இபிஎஸ் போவாரு அப்படின்னு. பட் நீக்கிட்டாரு. அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க வந்து பொலிட்டிக்கலா தான் ஃபைட் பண்ணி ஆகணுமே தவிர, நீங்க லீகலா நீங்க போய் கேஸ் போடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் வந்து எவ்வளவு ஆண்டு காலமாகும் அப்படின்னு தெரியாது. 2வது வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு கட்சிக்குள்ள ஒரு கன்சாலிடேஷன் இல்லை அப்படின்னும் போது, எங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதை நோக்கி தான் போக முடியும். எங்க அவரால் வந்து அரசியல் செய்ய முடியும், அரசியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னா அந்த இடத்தை நோக்கி தான் செங்கோட்டையனால பிராக்டிக்கலா நகர முடியும். இப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் அவர் முன்னாடி இருக்கு. ஒண்ணு வந்து அவர் திமுகல போய் சேர்றது, 2வது அவர் வந்து தாவேகால போய் சேர்றது, அல்லது பாஜக விட ஏற்கனவே அவருக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் சரியில்லை, பாஜக சொல்லிதான் நான் இதெல்லாம் செஞ்சேன், ஆனா பாஜக வந்து என்னை கண்டுக்காம விட்டாங்க அப்படின்னு ஒரு வருத்தமும் இருக்கிறது. 2வது பாஜகவோட போனார்னா அவருக்கு வந்து அரசியல் எதிர்காலம் ஒன்றும் இல்லை. 2வது அதிமுக பாஜக கூட்டணியில தான் இருக்கிறது. மறுபடியும் நீங்க அங்க போய் எடப்பாடிக்காக மட்டுமே வேலை செய்ய வேண்டியது ஒரு கட்டாயம் என்பது ஏற்படும். அப்ப இதெல்லாமே வந்து ஒரு இஷ்யூவா இருக்கு அப்படின்னும் போது தாவேகா அவருக்கு வந்து ஒரு சேஃப் பெட்டா இருக்கு. 2வது தாவேகாவுக்கு சமீப காலமாக அந்த கொங்கு பகுதியில ஓரளவுக்கு வந்து ஆதரவு வந்து கூடிக்கொண்டே போகிறது அப்படின்றதா பல சர்வேக்கள் காமிக்குது அப்படின்னும் போது அவருடைய அஜெண்டா ஒண்ணுதான், இபிஎஸ் பலவீனப்படுத்த வேண்டும். அப்ப இபிஎஸ்ஐ பலவீனப்படுத்துவதற்காக தாவேகாவுடன் சேர்ந்து கொங்கு மண்டலம் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் பணியாற்றுவதுதான் வந்து அவருக்கு ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு அதை நோக்கி போயிருக்காரு. இப்போ செங்கோட்டையனுடைய இந்த பாதை இருக்கு இல்லையா, இந்த புதிய பாதை அவர் தாவேகாவுக்கு போயிருக்கிறது, இது வந்து இவ்வளவு நாள் தாவேகா என்ற ஒரு கட்சி அன்டெஸ்டட் பார்ட்டி, அதுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியாது, அதுக்கு ஒரு கட்டமைப்பு இல்லை அப்படின்றதும் பலருக்கு கேள்விகளாக இருக்கிறது. இப்ப செங்கோட்டையன் மாதிரி ஒரு தலைவர் போய் அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் அட்ரஸ் பண்றாரு, அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் ஹேண்டில் பண்றாரு அப்படின்னும் போது ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய செங்கோட்டையனே அந்த முடிவை எடுக்கிறார் அப்படின்னும் போது அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாக இருக்கக்கூடிய பலருக்கு அந்த வாய்ப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவதற்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக செங்கோட்டையன் வந்து தாவேகாவில் போய் இணைவது வந்து அதை ஏற்படுத்துகிறது.
அப்ப இதுதான் வந்து இதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயம். செங்கோட்டையன் மட்டும்தான் போறாரா, இல்ல செங்கோட்டையனை ஃபாலோ பண்ணி மற்றவர்கள் போகிறார்களா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். அது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தேர்தல் நெருங்கும் போது இன்னும் பல பேர் வந்து ரீச் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. தாவேகாவுக்கு செங்கோட்டையன் வரதுனால வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு மூத்த தலைவர், நன்கு அரசியல் அறிமுகம் இருக்கக்கூடியவர், எம்ஜிஆர் உடன் இருந்தவர், அம்மையார் ஜெயலலிதாவுடன் இருந்தவர். அவரே அதிமுகவுல வந்து அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை, அதிமுக இன்னைக்கு செயல்பாடுகள் வந்து அதிருப்தி அப்படின்னு உடனே அதை கலக குரல் அவர் எழுப்பினாரு. அதனால கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அவரே இன்னைக்கு வந்து நம்ம பக்கம் வந்துட்டாரு, நமக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படின்ற அளவுல ஒரு பிம்பத்தை கட்ட முடியும். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து அதிமுக வந்து நலிவடைந்து கொண்டே போகிறது. அதிமுக ஒரு பலம் வாய்ந்த அணியாக இல்ல. திமுகவை இன்னைக்கு கடுமையா எதிர்க்கிறது தாவேகா தான் அப்படின்ற அந்த நரேட்டிவை தான் அவங்க செட் பண்ண பாக்குறாங்க. அப்போ அதிமுகவுல இருந்து மேக்சிமம் எவ்வளவு பேரை இழுக்க முடியுமோ அந்த வேலைகளும் அவங்க செய்வாங்க அப்படின்னு பாக்குறேன். அதற்கு செங்கோட்டையன் மிகவும் உதவியாக இருப்பார். இன்னொன்னு, இப்போ விஜய் பேசினா மட்டும்தான் வந்து தாவேகாவுக்கு ஒரு டிராக்ஷன் கிடைக்குது, தாவேகாவுடைய செய்திகள் அப்படின்றது வந்து பரபரப்பாகிறது. அப்போ விஜய் பேசாம திரு செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் பேசும்போது தினந்தோறும் மீடியாவிட்ட இன்டராக்ட் பண்றாரு, இல்ல பேசுறாரு, யாரையோ போய் சந்திக்கிறாரு, ஏதோ ஒண்ணு பண்றாரு அப்படின்னும் போது அதுவும் வந்து செய்திகளாக வந்து இருக்கும். அது வந்து லைவ்லயே இருந்துட்டு இருக்கும். அதை தாண்டி வந்து உங்களுக்கு குழுக்கள் எல்லாம் போடுறாங்க அப்படின்னும் போது பேச்சுவார்த்தைக்கு ஒரு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழுக்கள் இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு திரு செங்கோட்டையனுடைய ரோல் அப்படின்றது அதுல பெருசா இருக்கும். அப்போ விஜய்க்கு வந்து எந்த அளவுக்கு பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் மற்ற கட்சிகளோட இருக்கு, மற்ற அமைப்புகளோட இருக்கு, மற்ற சமூக அமைப்புகளோட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு நடிகர் அப்படின்ற பட்சத்துல நேரடியான அறிமுகம் அப்படின்றது அதிகமா இருக்காது. அப்போ செங்கோட்டையனுக்கு வந்து அக்ராஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவருக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், நிறைய அனுபவம் என்பது இருக்கிறது அப்படின்னும் போது அவரால் சில விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படின்றதும் வந்து தாவேகாவுடைய கணக்காக இருக்கிறது. ஆகவே அவர் போய் சேர்றது, தாவேகால போய் சேர்றது ஆக்சுவலா தாவேகாவுக்கு ஒரு பெரிய பலம் தான். இப்ப அந்த விஷயத்த வந்து பார்க்கும்போதுதான் இப்ப இன்னைக்கு சேகர் பாபு போன்றவர்கள் எல்லாம் போய் செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து பேசியது கடைசி கட்ட முயற்சியாக ஏதாவது ஒண்ணு பண்ணி அவர் வந்து கட்சியை விட்டு வேற கட்சியில சேரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அது தாவேகா இல்லாமல் திமுகவாக இருக்குமா அப்படின்ற ஒரு முயற்சிகள் என்பது தீவிரமாக நடைபெறுகிறது அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஆகவே செங்கோட்டையனுடைய வருகை அப்படின்றது தாவேகாவுக்கு நிச்சயமாக ஒரு பலம் சேர்க்கும். ஒரு மிக முக்கியமான ஒரு ரோலை வந்து தாவேகாவுல அவரு பிளே பண்றதுக்கான அந்த 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 ஒரு அவென்யூ இருக்கு. அங்க வந்து ஒரு களம் என்பது அவருக்கு இருக்கிறது. அப்ப அங்க போய் அவர் வந்து அந்த கட்டமைப்புல இருந்து ஆரம்பிச்சு தேர்தல் வியூகங்கள், தேர்தல் பிரச்சாரங்கள், மற்ற விஷயங்கள், அரசியல் ரீதியாக பேசுறது, மற்ற கட்சியினரை உள்ள கொண்டு வர்றது, மற்ற கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கிறது. அவர் என்ன பொசிஷன்ல போறாரு, எப்படி அதை பண்றாங்க அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். சார், அதிமுக தரப்புல இருந்து இந்த விஷயத்த பார்க்கும்போது அதிமுகவில இருந்து விலக்கப்பட்டவங்க சரி, விலகுனவங்க சரி, எல்லோரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து மட்டும்தான் அரசியல் பண்ணாங்க. இப்போ இபிஎஸ்க்கு அதற்கு பதில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்போ இவரு தாவேகாவுக்கோ இல்ல திமுகவுக்கோ போகும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு ரூட் கிளியர் ஆயிடுச்சு தானே. அவர் வந்து திமுகவை எதிர்த்த அரசியல் அதை மட்டுமே அவர் சரியா பண்ணா போதும்ல எதிர்கட்சி தலைவராக. இல்ல, நீங்க அதிமுகவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, 4.5 வருஷம் ஆயிருச்சு திமுக ஆட்சி வந்து. இந்த 4.5 வருஷத்துல அதிமுக என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டது, இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கும், அதே போல மக்கள் மத்தியில அடுத்தது வந்து திமுக ஆட்சி வரக்கூடாது அப்படின்ற அளவுல ஒரு மனதளவுல மக்களுடைய மனங்கள்ல ஏதாச்சும் ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்களா பாத்தீங்கன்னா, அதிமுகவுடைய பெரிய தோல்வி அதுதான். இன்னைக்கு மக்கள் மத்தியில அதிமுக மீதான ஒரு நம்பிக்கை அப்படின்றது வரல. அதுதான் வந்து அடிப்படை காரணம். அதிமுகவுக்கு ஏன் வந்து எந்த அளவுலயும் வந்து ஒரு ஆதரவு கூட மாட்டேங்குது. அவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. கிட்டத்தட்ட 180 தொகுதிகள் வரை அவர் வந்து போய் நேரடியாக போய் பிரச்சாரம் செய்திருக்கிறார் அப்படின்னும் போது அது வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் ஸ்வெல்ல ஏற்படுத்தல, ஒரு மொமெண்டம் வந்து இந்த கூட்டணிக்கு கொடுக்கல. அப்போ அதிமுக மீதான அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது குறைவாக இருக்கிறது. 2வது, அதிமுக தலைவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிய பிறகு கூட நீங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான கட்சி நம்மோடு வந்து இணைய போகிறது அப்படின்லாம் வந்து
ஒரு பில்டப் அவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்கா நம்ம கூட வந்துரும் அப்படின்ற அளவுக்கு பேசினாங்க. அந்த அதுக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது அப்படின்லாம் பேசினாங்க. அதுவே வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக், ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா அதிமுக மாதிரி ஒரு இயக்கம் ஒரு கட்சிக்கான ஒரு ஒரு கூட்டணிக்கான ஒரு தலைமை அப்படின்னு இருக்கும்போது, அந்த இயக்கம் வந்து ஒரு பிரம்மாண்டமான கட்சியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதுனா, அதிமுகவே பிரம்மாண்டமான கட்சி தான். இன்னொரு பிரம்மாண்டமான கட்சி வந்தால்தான் அதிமுகவில் அந்த கூட்டணி ஜெயிப்பதற்கான ஒரு பிரம்மாண்டம் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு அது வந்து போயிருச்சு அப்படின்னோடனே, இது வந்து ஒரு 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 ராங் பிரசிடென்ட்டை வந்து திரு இபிஎஸ் அவர்களே செட் பண்ணிட்டாரு. இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதிமுகவுல ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது. இன்னைக்கு தாவேக்கா கூட்டணிக்கு வரல அப்படின்னோடனே, நம்ம ஜெயிப்போமா இல்லையா அப்படின்ற அந்த உத்தரவாதமும் அந்த நம்பிக்கையும் வந்து அந்த தொண்டர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதை செய்வதில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் வந்து ஏடிஎம்கே பண்ணிட்டாங்க. இப்போ அதிமுக பலவீனம் அடைகிறது, தாவேக்கா பலம் அடைகிறது அப்படின்ற மாதிரிதான ஒரு பிம்பத்தை தாவேக்காவினர் கட்டமைக்க பாக்குறாங்க. பாருங்க, அதிமுகல இருந்து செங்கோட்டையனை நீக்கினாங்க, அவரை நாங்க இழுத்துட்டோம் அப்படின்ற அளவுக்கு அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து தாவேக்கா அதை செய்கிறது அப்படின்னும் போது அதிமுகவுடைய பிம்பம் தான் வந்து இங்க அடிப்படுது. அதிமுக ஸ்ட்ராங்கா இல்லையோ அப்படின்னு சந்தேகத்தை தான் அது எழுப்புகிறது. சரி, அது இபிஎஸ்க்கு வந்து தனிப்பட்ட முறையில அவரை வந்து கட்சியில யாரும் சேலஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். இபிஎஸ்க்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. அந்த கட்சிக்கே வந்து 2026 தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. 2026 தேர்தல் வந்து ஒரு வாழ்வா சாவா போராட்டம் அதிமுகவுக்கு. அந்த போராட்டத்துல அதிமுக சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அந்த கட்சியில வந்து பல்வேறு விதத்துல வந்து ஒரு பிரச்சனை அப்படின்றது வெடிக்கும். பல்வேறு விதமான ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த கட்சியுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாவதற்கும் வந்து உள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள் கேள்வி எழுப்புவதற்கும் கேள்விக்குறியாவதற்கும் பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸா விஜய் களத்துல இருக்காரு, ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்காரு. சரி, பல பேருக்கு வந்து அதிமுக அதிருப்தி இருந்தாலும் திமுக போய் இணையணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து திமுகவை ரொம்ப கடுமையா எதிர்க்கிற வருகின்ற 2026 தேர்தல் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற விஜய் ஒரு ஆப்ஷனாக, ஒரு வயபிள் ஆப்ஷனாக இருப்பாரு. அது செங்கோட்டையன் போன்றவர்களுக்கே அந்த ஆப்ஷனா விஜய் இருக்காரு அப்படின்னும் போது நீங்க சாதாரண அதிமுக தொண்டர்களுக்கோ மற்றவர்களுக்கோ வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கும் இல்லையா? அப்ப இது எடப்பாடி அவர்களுக்கு மற்றவர்களோட இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது வேற. ஒட்டுமொத்தமாக அந்த கட்சி பலவீனம் அடைகிறது அப்படின்னு அந்த பிம்பத்துல இருந்து அதை வந்து அதை உடைக்கணும் அப்படின்றது தான் இபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சு. என்னை எதிர்க்கிறவங்க எல்லாம் கட்சியில இல்ல அப்படின்னு வேணா அவர் சந்தோஷப்படலாமே தவிர, ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியுடைய பெர்செப்ஷன் என்னவாக இருக்கு, மக்கள் மத்தியில அதை எப்படி பாக்குறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து திரு இபிஎஸ் அவர்கள் வந்து கவனம் செலுத்தணும். இன்னைக்கு அதிமுக பலம் இல்ல, அவ்வளவு ஸ்ட்ராங்கா திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு அவங்க இல்ல அப்படின்றதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி ஷபீர். நன்றி.